வணக்கம் தமிழ் சொந்தங்களே. விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 200 முட்டைகளுக்கு மேல கொடுக்கக்கூடிய ஈஸ்டர் முட்டை கோழி இனங்களை பத்தி அதுக்கு பின்னாடி கூடிய நிறைய வகையான முக்கியமான தகவல்களை பத்தி தான் இந்த காணொலி வேலை நம்ம பார்க்க போறோங்க. இந்த ஈஸ்டர் முட்டை கோழி இனங்கள்ல பல்வேறு வண்ணங்கள் நிறைந்த கோழி இனங்கள் இருக்குங்க. இப்ப இங்கேயே பாத்தீங்கன்னா வெள்ளை, பழுப்பு, கருப்புன்னு இந்த 3 கலரும் ஒரு ஷேடிங்கா இருக்க மாதிரி இருக்கக்கூடிய வண்ணங்கள்ல இருக்குங்க. இதே பாத்தீங்கன்னா கீழே பழுப்பு நிறத்திலேயே இந்த வெள்ளையில அங்கங்கே திட்டுக்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே போல கருப்பு திட்டுக்களும் காணப்படுது பாருங்க. இப்படி கிட்டத்தட்ட 7 வண்ணங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நிறங்கள் கொண்ட கோழி இனங்கள் இந்த ஈஸ்டர் முட்டை கோழி இனங்கள்ல இருக்குங்க. இந்த ஈஸ்டர் இன கோழி இனங்களோட கொண்டைகள் பீ ஹோம்ங்க, அதாவது பட்டாணி கொண்டைன்னு நம்ம தமிழ்ல கூட சொல்லலாங்க. இந்த இனங்களோட கால் பகுதிகள் பாத்தீங்கன்னா நடுத்தர உயர கால்களை கொண்ட இனங்களா இருக்குங்க. இது முட்டைக்காக மட்டும் இல்லாம இறைச்சியும் பாத்தீங்கன்னா தரக்கூடியதுதான், அதாவது இரட்டை தேவைக்காக வளர்க்கப்படக்கூடியதுதான். ஆனா முட்டைகள் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல தரக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களா இருக்குங்க. அப்ப இந்த இனங்கள் நாட்டுக்கோழி இனங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க. இது ஒரு கிராஸ் பிரீடு இனங்கள்ங்க. கிராஸ் பிரீடா இருந்தாலும் பெரிய லெவல்ல உலக லெவல்ல வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இனங்களா இந்த ஈஸ்டர் முட்டை கோழி இனங்கள் இருக்குங்க. இதோட முட்டைகள் பாத்தீங்கன்னா நீல நிறமா இருக்குங்க. பொதுவாக நம்ம இந்த பழுப்பு நிற முட்டைகள் நம்ம நாட்டுக்கோழிகள்ல பார்த்திருப்போம். அதே போல இந்த வெள்ளை நிற முட்டைகள் பாத்தீங்கன்னா இந்த லேயர் கோழி இனங்கள்ல பார்த்திருப்போம். ஆனா இந்த முட்டைகள் பாத்தீங்கன்னா பழுப்பு நிறமா இருக்குங்க. சரி, கிராஸ் பிரீடுன்னு சொல்லிட்டோம். இது எந்த நாட்டை சேர்ந்ததுன்னு கேட்டீங்கன்னா சவுத் அமெரிக்காவை பூர்வீகம் கொண்ட ஒரு முக்கியமான இனங்கள்ங்க. இந்த இனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 மாதங்களுக்குள்ள முட்டையிட ஆரம்பிக்கோங்க. அதாவது 140 நாள்ல இருந்து 160 நாளுக்குள்ள முட்டையிட ஆரம்பிக்கோங்க. வருஷத்துக்கு 200ல இருந்து 250 முட்டைகள் வரைக்கும் தரக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அதனாலேயே இது உலக லெவல்ல ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோழி இனங்கள்ல ஒன்னா இருக்குங்க. சரி, எந்த லெவலுக்கு இறைச்சி தரும்னு கேட்டீங்கன்னா இந்த இனங்களோட சேவல அதிகபட்ச வெயிட்டா 2.3ல இருந்து 2.7 கிலோ வரைக்கும் வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. அப்போ கோழிகள் எந்த லெவலுக்கு வெயிட் எட்டோம்னு கேட்டீங்கன்னா 1.8ல இருந்து 2.3 கிலோ வரைக்கும் அதிகபட்சம் வெயிட் எட்டக்கூடிய தன்மை கொண்டதுங்க. இந்த காணொலி வாயிலா இந்த ஈஸ்டர் முட்டை கோழி இனங்களை பத்தியும் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிறைய வகையான தகவல்களை பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. நான் நம்புறேன். போன்ற வித்தியாசமான தகவல்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம தமிழ் வேளாண்மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.